கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நான் இந்த பகுதியை முன்பாக ஒரு கோர்ஸை பாட விரும்புகிறேன். பரலோக தேவன் பின் வெள்ளம் பாயுதேனாத்துமாவில் மோட்சத்தின் பலகணி வழியே வல்லமை பாயுதென்மே வந்திறங்கிடும் ஆவியின் அருள்மாறி பொழியுதே. பரலோக தேவன்பு நிறைந்தென்னில் பாயுதே அபரமானந்தமே. பரலோக தேவன்பு நிறைந்தென்னில் பாயுதே அபரமானந்தமே. நன்றாக நேரத்திற்கு ஒரு பகுதி நாம் வாசிப்போம். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 34-35 வாசிக்கிறேன். பரிசுத்த மத்தேயு 24:34. இவைகளெல்லாம் சம்பிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஆம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற ஜீவனுள்ள கர்த்தாவே, சர்வ சிருஷ்டிக்கும் நிஜமானரே, நேற்று மினும் மாறாதிருக்கிற கர்த்தா இயேசு கிறிஸ்துவர், ஏதோ இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேளையிலே இந்த வார்த்தையை தியானிக்கிற இந்த வேளையிலே முத்திரைகளை திறந்து பேசி ஆட்டுக்குட்டியானவர் என் மத்தியிலே இடைபெறும்படியாக பேசும்படியாக கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட இடைபெறும்படியாக சொல்கிறேன். எங்களுக்கு என்ன அவசியம், இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து நாங்கள் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை தீர்க்கதரிசியின் செய்தியின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்க முடியாது சொல்கிறோம். நீர் ஒருவரே பிரதானமாய் சிரேஷ்டமாய் முதல்வராக இருக்க எங்களை காத்து கொள்கிறோம். நேற்று எனக்கு மாறாதிருக்கிறவரும் சீக்கிரம் வரப்போகிற மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால தாழ்மையோடு சொல்கிறோம். ஆமாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. வாசித்த இந்த பகுதியில் நம்முடைய தீர்க்கதரிசி 1956 வருஷம் 6/4/56 The Infallible Word of God, பிழையில்லாத தேவனுடைய வார்த்தை பிழையில்லாதது என்பதை குறித்து ஒரு செய்தியை அவர் பேசியிருக்கார். அந்த செய்தியை ஆதாரமாக கொண்டு பில்டிங் எ கிரேட் பிரிட்ஜ், ஒரு மகத்தான பாலம் கட்டப்படுதல் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் பாராட்டப்பட்டிருக்கேன். மகத்தான பாலம் கட்டப்படுதல், பில்டிங் எ கிரேட் பிரிட்ஜ். நல்லா வந்து ஒரு மனிதனுடைய சுபாவம், ஒரு மனிதனுடைய குணாதிசயம் அவனுடைய கிரியின் மூலமாக காட்டப்படும். அவன் தன்னுடைய குணாதிசயத்தை தன் கிரிகள் மூலமாக வெளிப்படுத்தி காண்பிப்பான். நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஒரு கான்ட்ராக்டர் ஒரு பில்டிங்கை, ஒரு கட்டடத்தை கட்டுகிற ஒரு கான்ட்ராக்டர், ஒப்பந்ததாரர், அவன் தன்னுடைய செயல் மூலமாக அவனுடைய திறமையை அவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். அவன் யார் என்பதை அவன் கிரியை வெளிப்படுத்தி காண்பிக்கும். பார்க்க போனால் இந்த பட்டணத்தில், சப்போஸ் இந்த சென்னையில் ஒரு பெரிய கட்டடம் கட்டுகிறோம் என்றால் இங்கே இருக்கிற அந்த போர்டு மெம்பர்ஸ், அதாவது இந்த சென்னை சார்ந்த கமிஷனரோ மற்றவர்களோ, அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு கான்ட்ராக்டரை அவர்கள் தேர்ந்தெடுத்து அவரிடத்தில் அது ஒப்பு கொடுப்பார்கள். யாராவது வந்து நான் இந்த கட்டிடத்தை கட்டுகிறேன் என்று சொல்லுவானால் அவர் உடனே சம்மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால்
ஒரு பிரசித்தி பெற்ற கீர்த்தி பெற்ற ஒரு கான்ட்ராக்டரை அவர்கள் கண்டுபிடித்து இந்த கட்டிடத்தை அவர்கள் கட்டுவார்கள். வேறு ஏதாவது ஒரு கான்ட்ராக்டர் வந்து அந்த கான்ட்ராக்டர் கொடுத்த அந்த டெண்டருக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் குறைந்த விலை 1,00,000 பல லட்சங்கள் குறைந்து நான் இந்த பில்டிங்கை இந்த கட்டிடத்தை கட்டுவேன் என்று சொல்வானால் அதை அவர்களுக்கு கொடுப்பார்களானால் அந்த கட்டடம் ஒருவேளை அது சரிந்து போகும். ஏனென்றால் புயல் அடிக்கும் போதோ இல்லை வேறு எந்த இயற்கை பிரகாரமான காரியத்தினாலோ அந்த கட்டிடம் சரிந்து போகுமானால் அவன் சரியான கான்ட்ராக்டர் அல்ல. ஆகவே அது அவனுடைய புகழை அழித்து போடும். அதனால ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு கட்டுவானால் அவன் சரியான கான்ட்ராக்டராக இல்லாவிட்டால் அந்த பள்ளிக்கூடம் இடிந்து விழும்போது நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் மரித்து போவார்கள். அவன் தனக்கென்று ஒரு கொள்கை இல்லாதவனாய் ஒரு பயங்கரமான ஒரு நபராய் அவன் இருக்க வேண்டிய இருக்கிறாங்க. நாம் அவர்கள் ஒரு கான்ட்ராக்டை கொடுக்கும்போது அவன் பிரசித்தி பெற்றவனா என்று ஆராய்ந்து அந்த கட்டடத்தை கட்டும்படியாய் அவனுக்கு அது ஒப்பு கொடுப்பார்கள். கட்டடாமி சொல்கிறார், அங்கே சான் பிரான்சிஸ்கோ டேம் கட்டும்போது அங்கே அந்த அணையை கட்டும்போது அவள் ஒரு கான்ட்ராக்டில் கொடுத்தார்கள். சொல்றார், பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் மதிப்புள்ள ரூபாய்கள் கொடுக்கப்பட்டு அந்த அணை கட்டப்பட்ட பிறகு பெரிய வெள்ளம் வந்து அந்த அணையை உடைந்து போய் அந்த பள்ளத்தாக்கில் இருந்த எல்லாரும் மரித்து போனாங்க. அதனால அவன் சரியாக அதை கட்டவில்லை. ஆக ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் சொல்கிறார், ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற கீர்த்தி பெற்ற ஒரு ஒப்பந்ததாரத்தில் கொடுக்கும் போது அது சரியாக கட்டப்படும். தேவன் ஒரு மகத்தான கட்டட கலைஞராக தேவன் ஒரு மகத்தான கட்டட கலைஞராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை திடமான ஒரு வார்த்தை. தேவன் மகத்தான கட்டிட கலைஞர். அவர் மகத்தான கட்டடம் கட்டுபவர். ஏனென்றால் தேவன் கட்டுகிற கட்டடம் அது மிகவும் சிறந்த ஒன்றாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும். இப்போ பார்ப்போம் போனால் தீர்க்கதரிசி இந்த செய்தியில் சிட்னி என்ற இடத்துல ஆஸ்திரேலியா தேசத்தில் சிட்னி என்ற அந்த நகரத்தில் ஒரு பிரிட்ஜ் கட்ட வேண்டியதாக இருக்குது, ஒரு பாலம் கட்ட வேண்டியதாக இருக்குது. ஆக அந்த செய்தியில் தீர்க்கதரிசி இந்த பாலத்தை குறித்து அடிக்கடி ஒப்பிட்டு பேசுகிறார். அதுதான் இந்த செய்தி நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த செய்தி ஆதாரம் கொண்டு இந்த பில்டிங் எ கிரேட் பிரிட்ஜ் என்ற இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே இந்த சிட்னி பிரிட்ஜ் கட்டும்போது நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நெட் இருக்கிறாங்க, இந்த சிட்னி பிரிட்ஜ், சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் என்று போட்டால் அது வரும். அந்த சிட்னி பிரிட்ஜ் ஆசியாவில் உண்டு. அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த சிட்னி பிரிட்ஜை கட்ட வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். ஏனென்றால் வடக்கு சிட்னிக்கும் தெற்கு சிட்னிக்கும் ஒரு பெரிய பிளவு, பெரிய கேப் இருந்தது. நடுவில் அந்த ஹார்பர், அந்த சமுத்திர தண்ணீர் எல்லாம் ஆழமாக இருந்ததுனால, யாரும் அந்த பாலம் இல்லாதனால ஜனங்கள் அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு போட்டில் தான் வர வேண்டும். இந்த பாலம் ஏறக்குறைய நினைக்கிற 1920-22 நினைக்கிற அது கட்ட ஆரம்பிக்கப்பட்டது, ஏறக்குறைய 100 வருஷங்களுக்கு முன்பாக. ஆகவே அவர்கள் தீர்மானித்து
இந்த பாலத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து அவள் என்ன செய்தாள் என்றால், வடக்கு சிட்னியையும் தெற்கு சிட்னியையும் இணைக்கும்படியாய் அந்த பாலம் அமைந்திருக்க வேண்டும். அதனால அவள் என்ன செய்தார்கள், இங்கிலாந்து தேசத்தில் இருந்த ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கான்ட்ராக்டரை அழைத்து, அவன் பெரிய பிரசித்தி பெற்றவர், அந்த கான்ட்ராக்டரை அழைத்து இந்த பாலத்தை கட்டும்படியான பொறுப்பு அவன் கொடுக்கப்பட்டது. அவன் அந்த கம்பெனி இந்த பாலத்தை கட்டும்படியாக முன் வந்தார்கள். அந்த பாலம் கட்டுவதற்காக தேவையான பணம் அதிகமாக இருந்த போதிலும், ஆனால் சிட்னி பட்டணத்தில் ஜனங்கள் அந்த பணத்தை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு ஒரு பிரிட்ஜ் தேவையாகும். அது பணம் எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி அவன் கவலைப்படலை. அவள் தேவையானது ஒரு இணைப்பு பாலம் வேண்டும். அது சொல்றாரு, they wanted the bridge built right. சரியாக ஒரு பாலம் தேவையாக சொல்றார். அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அணுகுமுறையும் இருக்க வேண்டும். எவ்விதமாக அந்த சிட்னி ஜனங்கள், பட்டணத்து ஜனங்கள், அவர்கள் அது கிரயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர் கவலைப்படலை, அவர்களுக்கு ஒரு பாலம் தேவையா இருந்தது. அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய அணுகுமுறையும் அவிதமெல்லாம் இருக்க வேண்டும் சொன்னார். ஏனென்றால் நாம் எங்கே நிற்கிறோம் என்று அறிந்திருக்க வேண்டும். You want to know where we are standing. ஏனென்றால் நம்முடைய நித்திய தேசத்துக்கு போகும்படியாய் ஒரு சபையின் வேத சாஸ்திரம் மூலமாகவோ இல்லை வேறொன்று மூலமாகவோ நாம் போக முடியாது. சொல்றாரு, see the eternal word of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய நித்திய வார்த்தையின் மூலமாக மட்டுமே நாம் நம்முடைய நித்திய தேசத்தை நோக்கி போக முடியாது, இடத்துக்கு போக முடியும். சொல்றார். ஏன் என்றால் ஞாபகம் கொள்ளுங்கள், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கூட்டத்தை பேசும்போது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவேளை இந்த கட்டடமானது புயலால தாக்கப்பட்டு விழுந்து விட முடியும், விழுந்து போகும். அதனால மரணம் தாக்கும் போது எப்படிப்பட்ட கட்டடத்தின் மேல கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அஸ்திபாரம் போடும்போது அது சரியான அஸ்திபாரமாய் சொன்னாரு. இந்த பூமியில நிறைய அஸ்திபாரம் இருக்குது. கல்வி அஸ்திபாரம், அரசியல் அஸ்திபாரம், புகழ் அஸ்திபாரம், இவ்விதமாக பலவிதமான அஸ்திபாரங்கள் இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் அழிய முடியாத ஒன்றின் மேல நம்முடைய அஸ்திபாரம் போடப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சிட்னி பாலம் கட்டும்படியாக தீர்மானித்தார்களே, அது எப்படியான அஸ்திபாரம், மிக ஆழமான அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பின்னால் பார்ப்போம். கேள்வி பதில் 123 கேள்வி பதில் 123, 24, 25 பார்ப்போம்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட ஒரே ஒரு வழி உண்டு. நீங்கள் ரட்சிக்கப்பட ஒரே ஒரு வழி உண்டு. அது விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயம். அதுதான் இறங்குகிற தேவன். நீ விரும்பினா யார் விரும்பினாலும் சரி, ஓடுங்க. தேவன் தான் அது இறக்கம் பாராட்டுவாங்க. தேவன் தம்முடைய முன்னறிவினால் தம்முடைய மகிமைக்கென்று ஒரு சபையை முன்குறித்தார். ஆகவே பாருங்க, தேவன் தம்முடைய முன்னறிவினால் அதை முன்குறித்தார். சபை காண்பிக்கிறார். அவங்க முன்னறிவினால தேவன் தீர்மானித்த சபை. அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். வேற யாரும் என்னதான் மற்றவர்கள் என்ன பிரயோசனப்பட்டாலும், இதுதான் சரியான காரியம், என்ன முயற்சித்தாலும் அவர்களால வர முடியாது, அவர் ரட்சிக்கப்பட முடியாது.
அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். இதுதான் சரியான காரியம். இப்பொழுது உன்னுடைய விசுவாசம் அங்கேதான் நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. உன்னுடைய விசுவாசம் அங்கேதான் நங்கூரமிடப்பட்டிருக்க. வேறு எதன் மேலும் விசுவாசம் நங்கூரமிடப்பட முடியாது, கூடாது. என்னுடைய விசுவாசம் அங்கே நங்கூரமிடப்பட்டிருக்கிறது என்று நீ கூறலாம். ஆனால் நீ எவ்வித ஜீவியம் செய்கிறாய் என்று பார். இப்படி ஜீவத்தை நீ ஆராய்ந்து பார்ப்பாயானால் ஒவ்வொரு நாள் தீர்க்கிற ஒவ்வொரு மணி நேரம் நம்முடைய ஜீவத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஜீவன் இந்த காலத்துக்கு சுவிசேஷத்துக்கு தகுதியாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சொல்ல நீ எப்படிப்பட்ட ஜீவியம் செய்கிறாய் என்று காணும்போது நீ எங்கே உன்னுடைய ஆத்மா எங்கே நங்கூர விடப்பட்டிருக்கிறது அறிந்து கொள்ள முடியும். வேறு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ அதை தெரிந்து கொள்ளலாம். நீ அதற்கு தகுதியற்றவன் என்று காட்டுகிறது. அவருடைய ஜீவம் சரியில்லை என்றால், இந்த வார்த்தையின் பிரகாரமா இல்லை என்றால் நீ அந்த ரட்சிப்புக்கு தகுதி இல்லை. உன்னுடைய நங்கூரம் தவறானதாக இருக்கிறது. அவருடைய நங்கூரம் சரியான அஸ்திபாரத்தின் மேல போடப்படவில்லை. அது கற்பாறையின் மீது நங்கூரமிடப்படாமல் மணலின் மேல் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அஸ்திபாரம் மணல் மேல் இருக்கிறது, சரிந்து போகும். ஒரு சிறு அலை அதை தூர எரிந்துவிடும். ஒரு சோதனை, சிறிய சோதனை வந்தால், அதாவது ஒரு மனுஷனுடைய சுபாவம் எப்படி காண்போமானால் எல்லாம் நல்லா கவனிங்க. சபைக்கு நல்லா வருவாங்க, செய்தி கேட்பாங்க, நிர்விச விசுவாசிகள் சொல்லுவாங்க, தசமாக எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சிறிய காரியம் வரும்போது அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் என்ன செய்வாங்க, வேறு ஒரு இடத்துல போய் சேர்ந்து கொள்வாங்க. ஆனால் அந்த நேரத்தில் உன்னுடைய சுபாவத்துக்கு என்ன வந்தாலும் சரி, நான் இங்கே இருப்பேன் ஒரு தீர்மானம் வரும். அதுலையா அந்த சோதனை வரும்போது தேவன் யார் மூலமாக சோதனை எழுப்புவார் திருக்குறாரு. உங்களுடைய அயல் வீட்டுக்காரர் மூலமாகவோ இல்லை பாஸ்டர் மூலமாகவோ தேவனுடைய சோதிப்பார். அந்த நேரத்தில் உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? வார்த்தையானது வெளிப்படும் போது என்னுடைய சபை அதை போதிப்பதில்லை என்று நீ சொல்வாயானால் உன்னுடைய நங்கூரம் பாறையின் மீது போடப்படாமல் மணலின் மேல் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே மனுடைய கொள்கையின் மேல, மனுடைய பிரமாணத்தின் மேல நம்பி இருப்பாயானால் உன்னுடைய நங்கூரம் மணல் மேல போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஆட்டிடியூட். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்றால், தேவன் அஸ்திபாரத்தை போடும்போது சிறந்த ஒன்றை அவர் புகழ் வாய்ந்த தேவன், அவர் கீர்த்தி வாய்ந்த தேவன். ஆகவே அந்த நங்கூரத்தை, அந்த அஸ்திபாரத்தை போடும்போது தம்முடைய கீர்த்திக்கோ புகழுக்கோ எந்த விதத்திலும் பங்கம் வராத அளவுக்கு அவர் அந்த அஸ்திபாரத்தை போடுவார். இப்பொழுது அந்த சிட்னி பிரிட்ஜை கட்டும்படியாக அழைக்கப்பட்ட அந்த கான்ட்ராக்டர் அவன் ஏனோதானா என்று அதை கட்ட முடியாது. ஏற்கனவே அவன் புகழ் பெற்றவன், ஏற்கனவே அவன் பிரசித்தி பெற்றவன். பிரசித்தி பெற்ற ஒருவன் இந்த பாலத்தை சரிவராமல் கட்டுவானால் அவனுடைய புகழ் அழிந்துடும். அவருடைய தேவன் பிரசித்தி பெற்ற தேவன். தேவத்தில் பார்க்கிறோம், ஆதிலிருந்து பார்க்கிறோம் அவர் கீர்த்தி எவ்வளவு பெரியது, எவ்வளவு புகழ் வாய்ந்தவர். அப்படிப்பட்ட தேவன் அஸ்திவாரத்தை போடும்போது அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து, because God is thoughtful of his reputation. தேவன் தம்முடைய கீர்த்தியை குறித்து அவர் ஆலோசித்து, அதுல ஏன் அவர் நித்தியத்தின் தேவனாய், வானத்தை பூமி சிருஷ்டித்த தேவனாய், அல்லேலூயா. ஆகவே அவருடைய கட்டளை கலைஞராய் அவர் தம்முடைய திட்டத்தில் அவர் சாதாரணமான ஒன்றை போடாமல், அல்லேலூயா, காலாகாலமாக நிற்கத்தக்கதான, so that will stand the time test for eternity. ஆகவே தேவன் போடுகிற அஸ்திபாரம் அது காலத்துக்கு நிற்கத்தக்கதான அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். சாதாரண ஒன்றாக இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே
ஏனென்றால் தேவன் அவ்வளவு உண்மையானவரோ அவ்வளவு உண்மையான அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அதனால அவர் இந்த அஸ்திபாரத்தில் தெரிய சொல்றார், he puts the word, he puts the best, சிறந்ததை, that is his word. அவர் வார்த்தை தான் சிறந்தது. அல்லேலூயா. அங்கேதான் அஸ்திபாரம். மணல் மேல அல்ல, மனுஷனுடைய வேத சாஸ்திரத்தின் மேல் அல்ல, ஒரு ஒரு பிரமாணத்தின் மேல, கோட்பாடின் மேல் அல்ல, தேவனுடைய அஸ்திபாரம் அவருடைய வார்த்தையின் மேல போட்டு சொல்றார். என்னுடைய நம்பிக்கையும் அங்கே தான் நிறுத்தி சொல்ல, என்னுடைய நம்பிக்கை அதே தான். My hope is built on nothing less than Jesus. இயேசுவின் ரத்தத்தை தவிர, அது நீதியான ரத்தத்தை தவிர வேறு எங்கேயும் என்னுடைய நம்பிக்கையில சொல்றாரு. ஆகவே எல்லாம் போனாலும் ஆனால் இந்த கண்மலை, this rock will stand forever. இந்த கண்மலை எப்பொழுதுமே நிற்கும். ஏனென்றால் அது தேவனுடைய நித்தியமான வார்த்தை. நல்ல ஏனென்றால் இந்த வார்த்தை சங்கீதம் 12 இந்த வார்த்தை கர்த்தருடைய சொற்கள் மண்ணுலையில் எழுதர முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சொத்த சொற்களாக இருக்கிறது. அது புடமிடப்பட்ட வார்த்தை. ஆனா தேவன் போடுகிற அஸ்திபாரம் வார்த்தை, அந்த வார்த்தை புடமிடப்பட்ட வார்த்தை. சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. ஆகவே கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்ட வார்த்தையின் அஸ்திபாரம். அதான் அல்லேலூயா. ஆகவே இது சொல்றாரு, இன்னைக்கு வீடுகளை கட்டுகிறார்கள், எல்லாம் கட்டுகிறார்கள். அவைகள் தரைக்குறைவான ஒன்றாக இருக்கிறது. அநேக பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் சோதிக்கப்படும் பொழுது அவர்கள் மலிவான பொருட்களால அந்த பாலங்களை கட்டுவதனால அவைகள் புயல் அடிக்கும் போதோ, வேறு வரும்போதோ, வேறு எது வரும்போதோ அவைகள் விழுந்து போகின்றன. அதே போல சபைகளும் மனுடைய கற்பனையினால, மனுடைய பிரமாணத்தினால கட்டப்பட்டிருப்பதனால தேவனுடைய வார்த்தையோடு சோதித்து பார்க்கும் பொழுது அவைகள் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அதனால ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய கொள்கை மாறாது, அவர் குணமாக்கும் வல்லமை மாறாது. அவர் எப்பொழுதும் அதே இயேசுவா இருக்கிறார். நோவாவின் காலத்துல அவர் பேழையை கட்டுப்படியாய் நோவாவுக்கு சொன்ன போது சொல்லுகிறார். நிலவனிங்க நோட்டீஸ், தேவன் தாம் எந்த பொருளை சிருஷ்டித்தாரோ அதை கொண்டுதான் நோவாவினுடைய பேழையை கட்டுப்படி சொன்னார். தேவன் தாம் எதை சிருஷ்டித்தாரோ அதையே அவர் உபயோகப்படுத்தினார். ஏனென்றால் இந்த கொப்பேர் மரம் தான், இந்த மரம் தான் வெட்டப்பட்டு அதனால பேழை கட்டப்பட வேண்டும் என்று தேவனுடைய தீர்மானம். ஏனென்றால் சொன்னார், ஏனென்றால் அந்த மரத்தை பேசியவர் அவரே, உண்டா கடவுது என்று சொன்னவர் அவரே. ஆகவே அந்த மரத்தில் இருந்த அந்த வித்து அந்த மரத்தை உண்டாக்கிறது சொன்னார். தேவன் என்ன அறிந்திருந்தார் என்றால் அந்த பொருளை எடுத்து உபயோகப்படுத்தி அந்த பொருளினாலேயே நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் கவனியது. தேவன் எந்த மரத்தை பேசினாரோ, எந்த மரம் உண்டாக்கிறது என்று சொன்னாரோ, எந்த மரத்தினால அந்த பேழை உண்டாக்கப்பட்டு அந்த மரம்தான் நோவாவையும் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று தேவன்
திட்டத்தின்படியே செய்தாரோ நல்லவனே. அவர் அறிந்தார் நல்லவனே. ஏனென்றால் தேவன் ஒரு சபையை முன்குறித்து, நோவாவுடைய குடும்பமும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று, காப்பாற்றப்பட வேண்டும் என்று தேவன் முன்னறிந்து எந்த மரத்தை பேசினாரோ அந்த மரத்தையே உபயோகப்படுத்தி பேழையை கட்டி நோவாவின் குடும்பத்தையும் ரட்சித்தார். அதுபோல தேவன் ஒரு சபையை முன்குறித்து உலகம் தோன்றுக்கு முன்பாகவே தேவன் கால ஓட்டத்தில் எவ்விதமான சபை இருக்க வேண்டும் என்று முன்னறிந்த தேவன், கண்ட தேவன், எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று அறிந்திருந்த தேவன், அல்லேலூயா, யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் யாரை அழைக்க வேண்டும் என்றும் அறிந்திருந்த தேவன், அவர் அந்த கட்டடத்தில், சபையாகிய கட்டடத்தில் யார் யாரை பொருத்த வேண்டும் என்று அறிந்திருந்த தேவன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியே பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்படும் தேவன் தன்னுடைய சபையை கட்ட, எப்படி நோவாவின் பேழையை கட்ட அவர் உரைக்கப்பட்ட வார்த்தையாகிய மரத்தின் மூலமாக அது கட்டினாரோ, இன்றைக்கு சபையை கட்ட அல்லேலூயா விளையாடப்பட்ட கல்லாகிய கிறிஸ்துவத்தில் வந்த ஜீவ கற்களாக இருக்கும்படியா அல்லேலூயா கட்டி சொல்லிருக்கோம் சார். தேவன் இவ்விதமாக அந்த கட்டடத்தில் பொருத்தப்படும்படியாய் ஜீவன கற்களாக இருக்கும்படியா தேவனை அழைத்திருப்பாரானால் நீ மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபராக. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நீ ஒரு அங்கத்தினராக இருப்பாயானால் நீ தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனை அழைத்திருக்கும் பொழுது நீ அந்த ஜீவியத்தை செய்ய வேண்டும். அதாவது நீ சரியான காலத்தை செய்ய வேண்டும். இது உன் இருதயத்தில் ஆழமாய் பதிந்து, அல்லேலூயா, இந்த வார்த்தை தேவனுடைய அழைத்திருப்பாரானா, தேவனுடைய தேர்ந்தெடுத்து அந்த கிறிஸ்துவின் காணக்கூடாத சரீரத்தில் நீ ஒரு பாகமாக இருக்கபடியா தேவனுடைய முன்னறிந்த பொறுத்து இருப்பாரானால் உன்னுடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவமா இருக்கும். அல்லேலூயா, நீ சரியான காரியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்றாரு, அடாப்ஷன் மெசேஜ் சொல்றாரு, நீ தவறு செய்யும் போது சொன்னார், படிச்சு அநேக படிச்சிருக்கீங்க, பாவம் செய்யும் போது தேவன் அப்படியே விட்டுறதில்லை, தேவன் மன்னிக்கிறார், கைவிடுறதில்லை. ஆனால் நீ செய்த அந்த பாவத்துக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. இங்கே he will punish you. He will punish you. மன்னிப்பார், but he will punish you. ஆக அந்த சரியான ஜீவம் செய்தாக வேண்டும். அதனுடைய நீ தேவனுடைய சரீரத்தின் பாகமாக இருப்பாயானால், நல்லவனுங்க, தேவனுடைய காணக்கூடாத சரீரத்தில் உறுப்பை துண்டித்தல் என்பது கிடையாது. அதனுடைய ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் ஒரு அவயம் ஏதாவது கெட்டு போனால் என்ன செய்வாங்க, உடனே ஆம்புடேஷன், அதை துண்டித்து போடுறாங்க. ஆனால் கிறிஸ்துவின் காணக்கூடாத சரீரத்தில் ஒரு அவயமாக இருந்தால் கிறிஸ்துவின் காணக்கூடாத சரீரத்தில் அவயங்கள் வெட்டப்படுவது கிடையாது. ஏனென்றால் அவருடைய சரீரம் பரிபுடமாய், அல்லேலூயா, பரிபுடமாக இருப்பதனால அது துண்டித்தல் தேவையில்லை. ஆமென், நீ செய்து அதனால அது சத்தியம் என்று அறிந்திருக்கிறாய். அல்லேலூயா. ஆக தேவன் நம்முடைய காணக்கூடாத சரீரத்தில்
ஒரு காலையோ ஒரு கையையோ அவர் எடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் சரியாக எவ்விதமாக பாலம் கட்டப்படும் பொழுது அதை பின்னாடி காண்பிக்கிறார். சரியாக அந்த அவயத்தை அவர் அவருடைய சரீரத்தில் பொருத்துகிறார். அல்லேலூயா சொல்றார். ஆகவே சொல்லாதீங்க. ஏனென்றால் கிறிஸ்துவின் சரீரத்தில் காணக்கூடாத சரீரத்தில் பொருத்தப்படுகிற அந்த பொருள், அந்த பாகம் சரியான பாகமாயிடும். ஆகவே இந்த செய்தியை விசுவாசிக்கிறோம் என்று சொல்ற ஒவ்வொரு நீ சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறாயா என்பதை நீ ஆலோசிக்கணும். வாசித்த பிரகாரமாக உன் ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவமாக இருக்கிறது என்பதை நீ பார்க்கும்போது நீ எங்கே உன்னுடைய ஆத்மா எங்கே நங்கூரப்பட்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள யாரும் சொல்ல வேண்டியது. அதோடைய ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் இந்த வார்த்தையை பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம வார்த்தையில நிற்க வேண்டிய கூட்டமாக இருக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள கிறிஸ்துவர்கள் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கத்தக்கதாக அவர் அற்புத அடையாளங்கள் செய்வார்கள். நம்ம எல்லாம் தெரியும். ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையில இருந்து ஒவ்வொன்றும் ஒருவன் பேசும்போது அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருவது என்று அறிந்திருக்கும் போது அது வார்த்தையிலிருந்து செய்திலிருந்து வேதத்திலிருந்தும் செய்திலிருந்தும் வரவில்லை என்றால் நீங்கள் அதை விசுவாசிக்கிறது. அதிலிருந்து நீங்கள் விலகி நடந்து போகும். அதை விமர்சனம் செய்யாதபடிக்கு கடுமையாக விமர்சனம் செய்ய அங்கிருந்து நீங்கள் விலகி போங்க. அதான் சரியான காலம். அதை கவனிக்காது. 2வது முத்திரையில் 45 அவன் மிக சாமர்த்தியம் உள்ளவன் முத்தி நிற்பம் வாய்ந்தவன். உண்மையான ஒன்று வருவதை அவன் காணும் போது அது வருவதற்கு முன்னால் அதை கவிழ்ப்பதற்கு தன்னால் முடிந்த ஒவ்வொன்றையும் அங்கே எரிகிறான். கடைசி நாட்களில் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள். இந்த கடைசி நாட்களில் கள்ள இயேசுகள் அல்ல, கள்ள கிறிஸ்துகள் தவறான அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பொய்யான அபிஷேகம் பண்ணப்பட்ட எழுப்பார்கள். அப்படி உங்களுக்கு தெரியும் அல்லவா, எலியாவின் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உண்மையாகவே வரவேற்கின்ற இந்த சகோதரன் இந்த மகத்தான செய்தியை பேசின உடனே அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சகோதரன் உண்மையான ஆவின் அபிஷேகம், கள்ள அபிஷேகம் பண்ண வேற, உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த மகத்தான செய்தி அவன் பேசுவான். மகத்தான செய்தி பேசின உடனே இவர்கள் தோன்றுவார்கள். உடனே இந்த முத்திரைகள் தான் மகத்தான செய்தி. இது பேசப்பட்ட உடனே இந்த கள்ள கிறிஸ்துவர்கள் வருவார்கள். 50வது உண்மையான ஊழியக்காரன் எழும்பும் முன்பு அநேக கள்ள ஊழியக்காரர்களை சாத்தான் தோன்ற செய்து ஜனங்களின் மனதை குழப்ப செய்கிறான். ஜனங்களுடைய இந்த செய்தி குழப்பத்தை போக்க வந்த செய்தியோடு குழப்பத்தை கொடுக்க வந்த செய்தி அல்ல. சாத்தான் அதை செய்கிறான். சரியானது எது தவறானது எது என்பதை பகுத்தறிய முடியாதவர்கள் இடறி விழுகின்றனர். யார் சரியானது தவறு என்று யாரால பகுத்தறிய முடியலோ அவர்கள் மட்டுமே இடறி விடுவார். மற்றவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இடறி விட முடியாது. ஆனால் தெரிந்து கொள்ளப்படுபவர்களோ இடறுவதில்லை. ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்க முடியாது என்றும் வேதம் கூறுகிறது. பைபிள் வேதம் கூறுகிறது. கர்த்தர் உரைக்கிறார் என்னென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை யாரும் வஞ்சிக்க முடியாது. கிறிஸ்து வருவதற்கு முன்பு அநேக கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி தங்களை கிறிஸ்து என்று அழைத்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. இதோ அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று ஜனங்கள் சொன்னால் அதை நம்பாதீங்கள். இதோ அவர் அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதீங்கள். ஏனெனில் சூரியன் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். போதும் பார்க்கிறோம். இந்த சிட்னி பிரிட்ஜ், சிட்னி பாலத்தை கட்டுப்படியாக நல்லவனே அவன் என்ன செய்தார்கள், இந்த மகத்தான கட்டட கலைஞர் இந்த பாலத்தை கட்ட வந்த போது அவன் செய்த முதல் காரியம் என்னவென்றால், ஏன்னா அவன் பிரசித்தி பெற்ற ஒரு கட்டட கலைஞர். அவன் என்ன செய்தான் என்றால்
அந்த கான்ட்ராக்ட் கொடுத்த போது இந்த பாலத்தை அவன் கட்டி அதை வெற்றிகரமாக கட்டி விடுவானால் அவனுடைய கீர்த்தி முன்னே இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக கீர்த்தாள். அவனுக்கு தெரியும், அவன் ஏற்கனவே கீர்த்தி பெற்றவன், புகழ் வாய்ந்தவன். இந்த பாலத்தை, இது கடுமையான ஒரு பாலம், கடுமையான வேலை. நீங்க அந்த நெட்ல போய் பார்த்தீங்களா? அந்த பாலம் அது எப்படி கட்டுறாரு, அந்த காலத்தில் கட்டுறாரு, வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க எவ்விதமாக உழைத்தாள் என்பது அங்கே தெரியும். அதனால இது ஒரு கடுமையான பணி இந்த பாலம். அதனால இவன் ஏற்கனவே பேர் பெற்றவன். இப்பொழுது பாலத்தை, அந்த காலத்துல அதுதான் மிகப்பெரிய பாலம். ஆகவே இந்த பாலத்தை அவன் வெற்றிகரமாக கட்டி முடிப்பானால் அவனுக்கு இருக்கிற பெயரை காட்டிலும் இன்னும் அதிகமான பெயர் கிடைக்கும் என்று அவன் அறிந்திருந்தான். அது இல்லையா? இது பிரசித்தி பெற்ற பாலம். ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால், இந்த பாலத்தை கட்டுவதற்கு முன்பாக அவன் முதலாக சிறந்த திறமையான வேலைக்காரர்களை அவன் எடுத்தான். இந்த பாலம் கட்டு நல்லா வணிக சொல்றத, அந்த பாலம் கட்ட, சித்தி பாலத்தை கட்ட அவன் முதல் காரியம் முகதாட்சியம் பார்க்காமல், தனக்கு வேண்டியவன் என்று நினைக்காமல் திறமையுள்ள வேலைக்காரரை அவன் தேர்ந்தெடுத்தான். அது மட்டுமல்ல, அவன் ஒவ்வொரு பொருளையும், அந்த பாலம் கட்ட அவன் தெரிந்தெடுத்த ஒவ்வொரு பொருளையும் அவன் முதலாவது சோதித்து நிரூபிக்கப்பட்ட பொருள்களை மட்டுமே கட்டுப்படியாக எடுத்தான். பாலம் கட்ட எஃகு உபயோகப்படுத்துவாங்க, அதாவது உருக்கு இரும்புன்னு சொல்லுவாங்க. ஆகவே அந்த பாலத்தை கட்ட எஃகு தேவை. ஆக அந்த எஃகை அவன் என்ன செய்தான்? அவன் யோசித்து எவ்வளவு காலம் இந்த எஃகு நிற்கும், எவ்வளவு காலம் இந்த உருக்கு இரும்பு நிற்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த எஃகு இரும்பு நிற்குமா, எவ்வளவு நாள் நிற்கும், புயல் வந்தால் அது நிற்குமா, இல்ல அக்கினி வந்து தாக்கினால் நிற்குமா, அல்லது இந்த சீதோஷம் மிகவும் சம்மர் டைம்ல, கோடை காலத்துல அவ்வளவு வெயில் உஷ்ணத்தின் மத்தியிலும் இந்த பாலம் நிற்குமா என்று முதலாவது அவன் சோதித்தான். அல்லையா? புயலுக்கு, அக்னிக்கு, அல்லையா, உஷ்ணத்திற்கு, எல்லாவற்றுக்கும், புயலுக்கு எல்லாவற்றுக்கும் தாங்கக்கூடிய பொருளை மட்டுமே அவன் தேர்ந்தெடுத்தான். அதே போல தேவன் என்ன செய்தார் என்றால், பூமியிலிருந்து மகிமைக்கு போகும்படியா, பூமியிலிருந்து மகிமைக்கு கடந்து போகும்படியா இந்த ரட்சிப்பு மனிதனுக்கு கிடைக்க அவர் என்ன செய்தார் என்றால், அவரும் சோதித்தார். என தேவன் பிரசித்தி பெற்றவர், அவருடைய பிரசித்தி பிரசித்த கீர்த்தி கெட்டு போகக்கூடாது, புகழ் கெட்டு போகக்கூடாது. ஆக மனுஷன் ரட்சிக்கப்பட, மனுஷன் பூமியிலிருந்து பூமியிலிருந்து மகிமைக்கு செல்ல தேவனுடைய திட்டத்தின்படியே அந்த பாலம் சோதிக்கப்பட்ட ஒரு பாலமாக இருக்க. அதனால்தான் இது சொல்றார், தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் தேவன் சோதிக்கிறார். தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் இவன் புயல் வந்தால் நிற்பானா, வியாதி வந்தால் நிற்பானா, கடுமையாக விமர்சனம் வந்தால் நிற்பானா, சோதனை வந்தால் நிற்பானா, மற்றவனை பரிகசித்தால் நிற்பானா, இல்ல எதிர்ப்பு வந்தால் நிற்பானா, ஒன்றுமே சாப்பிட ஒன்றுமே இல்லாதிருந்தாலும் இந்த வார்த்தைக்காக நிற்பானா என்று தேவன் ஊழியக்காரனை சோதிக்கிறார். சோதித்தார்கள் தேவன். எவ்வளவு பெரிய சோதனை!
சொல்றாரு, நான் கூட தவறு செய்து தேவன் மன்னித்து விட்டார், ஆனால் அதுக்குள்ள தண்டனை பெற்றிருக்கேன்னு சொல்லார் தீர்க்கதரிசி. Every servant that comes to him must be time tested and proven. Hallelujah. சும்மா இல்லை, ஊழியம் என்பது சும்மா இல்லை. இந்த செய்தியை வார்த்தையை பேசணும். விசாசமான செய்தி சொல்றாரு, ஒரு ஆத்மாவை கொண்டு வர நீங்கள் முற்படுவது பிசாசுகளை எப்படி தாக்குவார்? இல்லை உங்களுடைய குடும்பத்தை செய்திக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றால் பிசாசு எப்படி தாக்குவார்? நானும் லட்சக்கணக்கான ஆத்மாவுக்கு பொறுப்பாளியாக இருக்கும் சொல்றார். ஆகவே ஒரு ஊழியக்காரன் சேவன் தேவத்தில் வருவானால் முதலாவது தேவனை சோதித்து புரட்டி 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 தள்ளி, எங்க போனாலும் உனக்கு வரவேற்பு இருக்காது, எங்க சென்றாலும் உனக்கு எதிர்ப்பு இருக்கும், எங்க சென்றாலும் தீ சொல்றாரு. இந்த 3 நாள் எழுப்பி செய்தியை பேசிய பிறகு எனக்கு யாருமே கூப்பிடலையா அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்றாரு. எவ்ரி சன், அது மட்டுமல்ல, வருகிற ஒவ்வொரு குமாரனையும் முதலாவது தேவன் அவனை சோதித்து, தேவன் அவனை சிக்ஷிக்கிறார். உன்னுடைய ரியாக்ஷன் என்ன என்று பார்க்க சொல்றார். தேவன் ஒன்றை அனுமதித்து அந்த சூழ்நிலையில உன்னுடைய ரியாக்ஷன் என்ன என்று காண தேவன் விரும்புகிறோம். அந்த நேரத்தில் நீ இருக்கிறாயா, ஓடி போக விரும்புகிறாய் என்று தேவன் காண விரும்புகிறான். வருவாங்க, உள்ளே இருந்து வரும் புயல் வரும். அந்த நேரத்தில் நீ என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாய் என்பது தேவன் காண வரும். என்ன வந்தாலும் லிவ் ஆர் டை. தேவனுக்கு அப்படிப்பட்ட மனிதன் தான் தேவை. கேர்ள் சோல்ஜர், தீரமானவர் தேவனுக்கு தேவை. படிக்க நேரம் இல்லை, முதலாமத்தில் 389 படிக்க நேரம் இல்லை. தேவனுக்கு தீரமானவர்கள் தேவை. சிலுவை போச்சு அவர்கள் தேவை. விழுந்தாலும் விழுந்து கொள், தீர்த்தவர் செய்தில விழுந்தாலும் விழுந்து கொள்வேன் என்று தீரமான போச்சு அவள் தேவனுக்கு. விழுவோம், ஆனால் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்து கொள்ளும் சொல்ல. Child train brought into Christ must first be tried. முதலாவது சோதிக்கப்பட வேண்டும். Hallelujah. The prophet must first be tried. Hallelujah. தீர்க்கதரிசியும் சோதிக்கப்பட வேண்டும். யாத்திராகமம் 18:20 சாரி உபாகம் உபாகம் 18:20 உபாகமும் 18:22. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரை நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. பாருங்க, தீ சொன்னாரு 226 கோடிப்பதில் கடைசி பெறாத பார்த்தா அவன் சொல்வதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே. ஏன்? அவன் மூலமாக தேவன் பேசுகிறார். அப்போ தேவனுடைய வாயா இருக்கும்படியா தேவன் ஒரு தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனை சோதிக்க தீ சொன்னார். அவரை விதமாக வந்தபோது மனைவி இறந்தபோது, குழந்தை இறந்தபோது, தகப்பனார் இறந்தபோது, தன்னுடைய சகோதரர் இறந்தபோது விசுவாசத்தை சோதிக்க போதாரு சொன்னார். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படிப்பட்ட ஊழியக்காரன். ஆகவே அந்த பாலத்தை கட்டும்போது சோதிக்கப்பட்டு அந்த கான்ட்ராக்டர், நீங்க அந்த நேற்று போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கான்ட்ராக்டர் எல்லாவற்றையும் சோதித்து அந்த போல்ட் இருக்குது, போல்ட் நம்ம போல்ட், அந்த போல்ட்டை கூட அவன் அந்த பிரிட்ஜில் அவன் பொருத்தின அந்த போல்ட்டையும் அவன் சோதித்து சொல்ல தீர்க்கதரிசி. அது உண்மையான எஃகா, உண்மையான உருக்கு இரும்பா என்று அந்த போல்ட்டையும் சோதிக்க அவன் என்ன செய்தான்? அவன் அதன் மேல மேக்னெட்டை வைத்து சொல்றார், put the magnet on them to see if they were genuine. பாருங்க, போல்ட் சின்னதான், ஆனா அந்த போல்ட் எல்லாவற்றையும் அது உறுதியை பிடித்துக் கொள்வது. அது சொல்லு. அது மட்டுமல்ல, அந்த பிரிட்ஜின் நடுவில் அவன் ஒரு கோபுரத்தை கட்ட. ஆகவே சொல்றாருங்க, அவன்
அந்த காலம் தூணை, காலம் பார்க்கும்போது தூண் தூண் அதை அவன் இறக்கும் பொழுது அவ்வளவு ஆழமாக ஏன்னா காலத்தால நிற்க வேண்டிய பிரிட்ஜ் அது. ஏதோ 10 வருஷம் 20 வருஷம் இப்போ 100 வருஷம் ஆச்சு இருக்கிற அந்த பிரிட்ஜ் ஃபேமஸ் பிரிட்ஜ் அது. காண்பிக்கிறாங்க 100 வருஷம் ஆகுது. இன்றைக்கும் அது மிகவும் ஃபேமஸ், பிரசித்தி பெற்ற பிரிட்ஜ் ஆகுது. ஆனால் அதனால் ஏன் பாருங்க தீர்க்க சொன்னாரு, அந்த காலத்தை அவன் கீழே அது முழுவடித்த போது அது சொல்றாரு ஆழமாக அதை தோண்டி அடுக்கடுக்காய் தோண்டி ஒவ்வொன்றையும் அவன் சோதித்து 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 இது சரியானதா என்று அவன் ஆராய்ந்து பார்த்து ஆழமாக அதை தோண்டி தோண்டி தோண்டி. ஏனென்றால் நீங்கள் பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளைவு இருக்கும், இந்த பக்கம் சேர்ந்து 2 வளைவு ஒன்றா சேரும். அல்லையா அது சொல்ல அந்த நடுவில் சொல்ல அது சரியாக இருக்க, அது சரியான கற்பாறை மேலே அது போய் படிய அது வரையிலும் விடலை. அந்த காலம் அவன் இறக்கின காலம், இந்த ஃபேமஸ் பிரிட்ஜ் இந்த காலத்தை இறக்கிற போது அது மிகவும் ஆழமாக தோண்டி தோண்டி லேயர் ஆஃப்டர் லேயர் ஆஃப்டர் லேயர் ஆஃப்டர் லேயர் டீப் 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 ஆழமாக தோண்டி எங்கே பாறை தட்டப்பட்டதோ அதன் மேலே கொண்டு போய் நிறுத்தினான் அந்த தூணை. அது சரியான பாலத்தை சரியான கண்மலை என்ன இது சொல்ல தேவனுடைய ரட்சிக்கும் திட்டம். அது சொல்றாரு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அது தேவன் திட்டமிட்டா ஒரு பாலம் அமைக்க சொல்றாரு. His plan is plan of salvation. அவர் ரட்சிப்பின் திட்டம், அது பரவி இருந்த திட்டம். அவன் கொல்கொலா மலையிலே அந்த சின்னத்தை நட்டு எப்படி அந்த சிட்னி பிரிட்ஜ் அந்த பாலம் நிற்க புயல் அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அது அக்கினி வந்தாலும் சரி அது எந்த சூழ்நிலையும் தாங்கும்படியான ஒரு பாலத்தை அவன் கட்டினானோ அதே போல எல்லா சூழ்நிலையும் தாங்கத்தக்கதாக தேவன் தமிழ் ரட்சிப்பு திட்டத்தின்படியே அவன் கொல்கொலா மலையில அவர் விதமாக உயர்த்தி வேறு யாரும் இல்லை, வேறு எந்த தீர்க்கதரிசியும் அல்ல, தேவன் சோதித்தார். ஆனால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அது தேவனையும் மனிதனையும் இணைக்கும் பாலமாக அமைக்க அவர் என்ன செய்தார்? கொல்கொலா மலையில அவரை உயர்த்தி அதாவது சோதிக்கப்பட்டு சொல்ற மனிதனும் தேவனை இணைக்கும் பாலமாய் அமைந்தாரை இயேசு. சோதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அந்த வார்த்தைக்காகவே நின்று வார்த்தையே பேசி சொல்றார். இட் வாஸ் டைம் டெஸ்ட், அது சோதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இட் டெஸ்டட் த்ரூ சீட் ஆஃப் ஆபிரகாம், ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு மூலமாக தாவீதின் மூலமாக நேராக வந்து அதன் பிறகு பரிபூர்ணமான வித்தி வந்து ஹல்லேலூயா நமக்காக நிற்க மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்கும் பாலமாய் சோதிக்கப்பட்ட பாலமாய் ஹல்லேலூயா பாவிய ஒரு முனையில தேவனை ஒரு முனையில என்று நடுவில் பாலமாய் நிற்க தேவன் தம்முடைய ஒரே பரமகுமாரனை கொல்கொலா மலையில நிறுத்தினார், உயர்த்தினார். எவ்ரி வேர்ட், அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தை பேசின ஒவ்வொன்றும் வேதத்தில் அது எழுதப்பட்டு அது பரிசுத்த ஆவியினால சோதிக்கப்பட்ட வார்த்தையா தேவனால் சோதிக்கப்பட்ட அந்த பாலம். ஏனென்றால் நான் பார்த்தோம் இந்த சிட்னி பாலத்தை கட்டின அந்த மனிதன், அந்த கட்டட கலைஞர்
தன்னுடைய பேர் கெட்டு போகக்கூடாது என்று அவன் எவ்வளமாக மிக மிக துல்லியமாக ஆராய்ந்து சோதித்து சோதித்து அந்த பாலத்தை கட்டினானோ, அதே போல தேவன் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று காண்பிக்க, வேதத்தில் எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தை உண்மை என்று காண்பிக்க, அல்லேலூயா, தேவன் இந்த பாலத்தை வைக்கிறார். கிறிஸ்துவாகிய பாலத்தை. அல்லேலூயா. இது டைம் டெஸ்டர், காலத்தால் சோதிக்கப்பட்டு ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்க, ஒவ்வொரு வார்த்தையும் அது பரிசுத்தமானது, கலப்படமில்லாத தேவட வார்த்தை என்பது தேவன் இந்த பாதத்தில் வைத்து கட்டினான். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய பெயர் கெட்டுப்போக. வேத செய்தியில் பார்க்கிறோம். ஆதாம் எழுந்து போனான், மோசே கோபப்பட்டான், தாவீது விபச்சாரம் செய்தான். எல்லாம் சோதிக்கப்பட்டு அவரால் நிற்க முடியல. ஆனால் தேவன் தம்முடைய பெயர் கீர்த்தி கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்தார்? அந்த ரட்சகனை, அவர் ரட்சிக்கிறவர் என்ற பெயர் கெட்டு போகக்கூடாது, கீர்த்தி கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்தார்? சோதிக்கப்பட்டு. இப்பொழுது அந்த சிட்னி பிரிட்ஜ் கட்டப்பட்ட பொழுது சொல்றாரு, சிட்னி பிரிட்ஜ் கட்டப்படும் போது, கட்டி கொண்டிருக்கும் போது சரி என்ன செய்யறாங்க? இந்த பாதை சீக்கிரத்தில் விழுந்துடும், இந்த பாதை நிற்காது, காலத்தில் நிற்காது, புயல் வந்தால் நிற்காது, அக்னி வந்தால் நிற்காது, பயங்கரமான உஷ்ணம் வந்தால் நிற்காது, இந்த பாதை நிற்காது என்று அவள் கேலி செய்தாள். ஆனால் அந்த பாலத்தை கட்டின கட்டட கலைஞர் அவர் என்ன செய்தார் என்றால், சர்வேயர்ஸ் வென்ட் ஃபார், ஒரு கட்டடம் கட்டினா சர்வேயர் இருப்பாங்க, எல்லாவற்றையும் போய் பார்ப்பாங்க, சரியா இருக்குதா, இந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரமாக, வரைபடத்தின் பிரகாரமாக ஒவ்வொன்றும் சரியா இருக்குதான்னு செக் பண்ண சர்வேயர் இருப்பாங்க. அதே போல இந்த பாலத்தை கட்டும் பொழுது சொன்னாரு, அங்க சர்வேயர்ஸ் அங்கிருந்து ஆராய்கிறார், விவரம் சேகரிப்போம். அவர் என்ன செய்தாங்க? ஒவ்வொன்றையும் சோதித்து செக் பண்ணாங்க, சோதித்தாங்க. ஏனென்றால் நீங்க பார்த்தீங்கன்னா 2 வளைவு இருக்கும் அந்த பாலத்தில். இந்த பக்கம் ஒரு ஆர்ச், இந்த பக்கம் ஒரு ஆர்ச், அது ரெண்டும் ஒன்றாக வரணும். இது ஒரு பக்கம் அந்த பக்கம் போகக்கூடாது, சிறிதளவு டிகிரி மாறக்கூடாது. ஆகவே இந்த 2 வளைவுகளும் சரியாக வந்து பொருந்தும். ஆகவே சொல்றாரு, ஆகவே என்ன செய்தாரு? அந்த கட்டிட கலைஞர் பாலத்தை கட்டிடவன் சர்வேஸ் விவரம் சேகரிப்பு ஆராய்வோரை அனுப்பி ஒவ்வொன்றையும் செக் பண்ண ஆராய்ச்சி. அதாவது சொல்றாரு, எவ்ரிதிங் மஸ்ட் பி பர்ஃபெக்ட், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும், எல்லாம் சரியா இருக்க வேண்டும், அல்லையா கரெக்டாக வந்து பொருத வேண்டும் என்று அவன் சர்வேரை அனுப்பான். அதான் ஆக இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்ட போது அது இந்த 2 முறைகளும் வந்த போது அவன் கீர்த்தி பெற்ற அவன் இந்த பாலத்தை கட்டிப்படுவது அவன் சரியாக திட்டமிட்டு பரிபூர்ணமாய் திட்டமிட்டு 2ம் ஒன்றாக வந்து இணைந்த போது சொன்னார், பர்ஃபெக்ட் as could be. அந்த பாலம் அவன் எப்படி திட்டமிட்டான், அல்லேலூயா, எப்படி திட்டமிட்டானோ அப்படியே பரிபூர்ணமாய் வந்து அமைந்த போது இந்த ஜனங்கள் அதை பார்த்தார்கள். இந்த பாலம் சரியாக அமைந்திருந்ததை ஜனங்கள் பார்த்தபோது சொல்ல தீர்தரிசி, அந்த people screamed and shouted. ஜனங்க அதை பார்த்து பூச்சிட்டாங்க, சத்தம் போட்டாங்க. அந்த வேலை பூர்த்தியானதை பார்த்து கொண்டது ஜனங்கள். அல்லேலூயா, சத்தமிட ஆரம்பித்தாங்க, கூப்பிட ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. தேவன் எளிமையானது.
405. இப்பொழுது மனிதன் பாவம் செய்ததற்கு முன்பு நான் இப்பொழுது முடிக்கப் போகிறேன். ஆகவே நீங்கள் இதை காண தவற வேண்டாம். மனிதன் பாவம் செய்த போது அவன் தேவனிடத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டான். அகன்ற ஆழமான பிளவை கடந்து ஒரு பெரிய பிளவு ஆயிடுச்சு. பாருங்க, சிட்னி நார்த் சைடுக்கும் செட் சைடுக்கும் பெரிய பிளவு. இப்ப மனுஷன் பாவம் செய்தனால அவன் தேவனிடத்தில் பிரிந்து போய் பெரிய பிளவு ஏற்பட்டது. யாரும் அது இணைக்க முடியாத ஒரு பிளவு ஏற்பட்டது. அகன்ற ஆழமான பிளவை கடந்து மரணத்தின் பாகத்தில் என்றான். போயிட்டு அந்த பக்கம் மரணம், இந்த பக்கம் ஜீவன், தேவன் பக்கம் ஜீவன். ஆனால் அவன் ஜீவனை விட்டு தாண்டி பாவத்தினால பிளவு கடந்து பெரிய பிளவு ஆகி போயிட்டு, ஆகவே இவன் மரணத்துக்கு வந்துட்டான். அவன் பழைய நிலைக்கு வர அவனுக்கு வழியே இல்லாமல் அவனுக்கு பழைய நிலைமைக்கு வரணும், ஒரிஜினல் கண்டிஷனுக்கு வரணும். அவன் பெரிய ஆழமான பிளவு ஏற்பட்டாச்சு. அவனுக்கு வேறு வழியே இல்லை. பாருங்க, மனுஷனுக்கு வேற வழியே இல்ல. அதன் பின்பு தேவன் ஆட்டுக்குட்டி, வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தத்தை பிளவின் பாகத்தில் ஆதாம் பேசிய அல்லது ஆபேல் குறிப்பிட்டதை பாவ பரிகாரமாக ஏற்றுக்கொண்டார். ஆக இந்த பிளவுல மூடுறதுக்கு அவர் என்ன செய்தாரு? ஆட்டுக்கடா இந்த ரத்தத்தை வைத்தாரு. ஆனா இந்த கேப்பை மூட முடியல. இந்த வெள்ளை ஆட்டுக்கடா வெள்ளை ரத்தத்தினால அந்த பாலம் அமைக்கப்பட முடியல. பாவத்தில் விழுந்து பிளவை கடக்கும் முன்பு மனிதன் தேவபுத்திரனாய் இருந்தான். தேவபுத்திரனாய் இருந்த அவன் இப்போது பாவி ஆயிட்டான். அவன் தேவனுடைய சந்ததியா இருந்தான். பூமியெல்லாம் அவனுக்கு சொந்தமா இருந்தது. போதும். இப்போ 409 கடைசி பாடம். நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லை. 409 கடைசி பாவத்தின் மரணம் இவ்விதமாக காலந்தோறும் மறைத்து கடைசியில் அது நம்மை குற்றப்படுத்தும் சாத்தானை தாக்கி நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அது அவன் மேல் தங்கி இருக்கும். அப்படியானால் பாவம் செய்த தேவனுடைய புத்திரனின் நிலை என்ன? அவனுக்கு எதிரான பாவத்தின் நினைவு கூறுதல் என்பதே இல்லாமல் பிளவின் மறுகரையில் இருக்கும் பிதாவுடன் மறுபடியும் முழுமையாக ஐக்கியம் கொள்கிறான். அவன் பாவத்தின் கரை என்பதை இனிமேல் எங்கேயும் காண முடியாது. அவன் இப்பொழுது சுயாதீனன். அந்த chasm is bridged and never to come in remembrance. பாருங்க, இந்த பெரிய பிளவு சொல்றார். அந்த 409 410 கடைசி 410 கடைசி அந்த நாளில் அவன் அந்த பிளவு அடைக்கப்பட்டு அவனுடைய பாவம் மறுபடியுமாக நினைக்கப்படுவதில்லை. அதன் பின்பு மனிதன் நீதிமானாக்கப்பட்டவனாக தேவபுத்திரனாக ஏற்றுக்கொள்ளப்படுவான். பாருங்க, ஆக இந்த பிளவு அடைக்கப்பட்டு நிறைய பிரீச்சில் நிறைய எடுத்து வச்சிருக்க நேரம் இல்லை. ஆக இந்த பிளவு அடைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவாக பிரீச்சில் பார்த்தீங்கன்னா 171 73 24 26 30 130 31 பார்த்தீங்கன்னா எவ்வளமா தேவன் மனுஷனா நிலவணிங்க. அதை நான் வாசிக்க நேரம் இல்லை. ஆகவே இந்த மனிதன் இழந்து போன மனிதன் இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்க. அந்த பாலம் கட்டப்பட்டு முடிந்த பிறகு, அந்த வேலை முடிந்து பூர்த்தியான பிறகு அந்த ஜனங்களெல்லாம் சந்தோஷப்பட்டார்கள், சத்தப்பட்டார்கள். ஏன் இவ்வளவு காலமாக ஜனங்களுக்கு கடத்த ஒரு பாலம் இல்லாதனால அவர்கள் கஷ்டப்பட்டாங்க. இப்ப பாலம் பூர்த்தியாக கண்டபோது ஜனங்களால் சும்மா இருக்க முடியல, சந்தோஷப்பட்டார். அதே போல இந்த பாலம் அடைக்கப்பட்ட பொழுது how we can rejoice and praise God. நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டு கழிவுற, எவ்வளவு சந்தோஷப்பட நிலவணிங்க, எவ்வளவு சந்தோஷப்பட. Praise God, the expansion was made right when God sent Jesus Christ to the earth. அவர் தேவன் செய்தார். இயேசு கிறிஸ்து அனுப்பி பூமிக்கு அனுப்பி மனிதனுக்கும் தேவனுக்கும் பாலமாக இருக்க. அதுலயா சொல்ல, and he died at Calvary to bridge the way. வழிய அடைக்க, பாலம் ஏற்படுத்த அவர் கல்வாரில் மரித்து பாவியான மனுஷனுக்காக, பாவியான ஸ்திரீக்காக மீட்பரை சந்திக்க, சிருஷ்டிகரை சந்திக்க தேவனே மனுஷனாய். none other is a bridge but Almighty God himself. அந்த பாலம் வேறு யாரும் இல்லை, தேவனே பாலம். அல்லேலூயா.
ஆகவே பாலத்தின் ஒரு முனையில் இம்மானுவேல், இன்னொரு முனையில் அல்லேலூயா உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா, the connection is right. ஆகவே மனுஷனுக்கும் தேவனுக்கும் அந்த தொடர்பு நிறைய பேசுகிறேன், அதை விட்டு சொல்றேன். Christ is the tower. அவனுடைய கிறிஸ்து பூமியில மறிக்கவில்லை. கிறிஸ்து பர்வத்தில் மறிக்கவில்லை. அவர் பூமியில மறிக்கவில்லை, பர்வத்தில் மறிக்க சொல்றார். நோட்டீஸ், அவரால் பூமியில மறிக்க முடியவில்லை, அவரால் பர்வத்தில் மறிக்க முடியாது. ஆனால் பாலமாக இருந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அவர் மறித்தார். பூமிக்கும் பரலோகத்துக்கும் பாலமாக அமைய அவர் பூமியிலே மறிக்கவில்லை, பரலோகத்தில் மறிக்கவில்லை, அது நடுவில் தொங்கி சொல்றாரு. சிறந்த அவனுடைய தீர்க்கதரிசினால் பேசப்பட்ட சிறந்த பொருளினாலே தேவன் அதை அமைத்தான். சொல்றார், the very best material that God could put, he spoke through the prophet. அங்கே இருக்கும் என்று சொன்னாரே பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அங்கே இருக்கும் என்று சொன்னார்களே. அல்லேலூயா, புதிய ஏற்பாடு அவரை கல்வாரியில் காண்பிக்கிறது. சொல்ல அங்கே இருப்பார் என்றும் தேவன் இந்த வித்தை, கிறிஸ்துவாகிய வித்தை முன்பதிவு செய்து உன்னுடைய ஸ்திரீயின் வித்து அந்த சர்பத்தின் வித்து தலையை நசுக்கும் என்று சொன்னார தேவன் அதை செய்து வாழ்த்துள்ளார். இயேசு தவறேப்பட்ட ரத்தத்தை சிந்தி பாவத்துக்காக பிராயச்சித்தம் செய். நிறைய விட்டுற நேரம் என்ன பேசணும். ஆகவே he was the one who paid the price. கிரயத்தை செலுத்தினார். இப்பொழுது அந்த பாலம் பூர்த்தியான பொழுது ஜனங்கள் கூக்குரலிட்டனர், ஜனங்கள் சத்தமிட்டனர். அது மட்டுமல்ல, அந்த பட்டணம் முழுவதுமே சத்தத்துக்கு அந்த பட்டணம் முழுவதுமே சத்தம் போட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஆஸ்திரேலியா தேசமே சத்தமிட்டது. அந்த பாலம் முடிக்கப்பட்டது. இப்போ அதே போல அந்த பாலம் பொருத்தப்பட்டதை கண்டு அந்த முழு தேசமே சந்தோஷத்தினால கூக்குரலிட்டார்கள். அதே போல பெந்தகோஸ்தே நாளிலே பெந்தகோஸ்தே நாளிலே தேவனோடு கூட சொந்தமாகத்தக்கதாக அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அல்லேலூயா நாம் அறிந்திருக்கிறோம். அவள் எவ்விதமாக கூச்சலிட்டாள், சந்தோஷப்பட்டாள், களி கூர்ந்தாள், சத்தமிட்டாள், மேல் அழந்து கீழே ஓடி வந்து எவ்விதமாக அவள் சத்தமிட்டாள். அது செய்தி சொல்றார். சொல்றார் பெந்தகோஸ்தே நாள். அது மட்டுமல்ல, இந்த பாலத்தின் மூலமாக செய்தி சொல்றாரு. இயேசுதான் அந்த பாலம், பூமிக்கும் வானத்துக்கும் பாலம். இப்ப பரலோகத்தில் தேவன் என்ன செய்தார்? பெந்தகோஸ்தே நாளில அதுதான் மனுஷனுக்கு வரங்களை கொடுக்க, சபை அபிஷேகம் பண்ண வரங்களை கொடுக்க அந்த பரலோக பாலத்தின் மூலமாக வரங்கள் உருண்டு வந்து சபையின் மேலே இறங்கி நீங்கள் போய் உலகம் எங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம். Because the bridge was fixed, அந்த பாலம் பொருத்தப்பட்டது. அல்லேலூயா. அப்பொழுது எப்பொழுது என்ன செய்வாங்க? சிறப்பு விழா செய்வாங்க. எப்பொழுது ஒரு புதிய கட்டடமோ ஏதோ வீடோ வந்தால் ஒரு ரிப்பன் கட்டி சிறப்பு விழா செய்வாங்க. ஆக அந்த நாளில் அந்த பாலம் சிறப்பு நாளில் ஜனங்கள் எல்லாம் போய் அதை அலங்கரித்து, பாலத்தை அலங்கரித்து நலவணியும். அந்த நேரத்தில்
அந்த ரிப்பன் கட்டியது நேரத்தில் அந்த மேயை வந்து அந்த ரிப்பனை வெட்டி தீர்த்துல அந்த மேய பயமில்லாமல் அந்த பாலிசி மேல நடந்து பயப்படவே இல்லை. வித்வுட் ஒன் ஸ்பெக் ஆஃப் டவுட் இன் இஸ் மைண்ட். அவனுடைய சிந்தையில சிறிதளவு சந்தேகம் இல்லாமல் அந்த ரிப்பனை வெட்டி அதில் நடந்தா. ஏனென்றால் கட்டின அந்த கட்டட கலைஞன் சிறந்ததை சிறந்ததை போட்டு அதை கட்டியிருக்கிறான் என்ற நம்பிக்கையினால அந்த மேய சந்தேகம் இல்லாமல் பால் சென்று நடந்தான். அதில் ஒரு மனுஷன் அவருடைய ரிப்பேர் வெட்டப்படும் போது ஒரு ஜீவகால ரிப்பேர் வெட்டப்படும் போது நீ எட்டர்னிட்டிக்கு போக அதுலையா நீ நம்பிக்கையோடு ஏன் அந்த பிரிட்ஜ் பாதத்தினால நம்பிக்கையோடு அந்த பெருவழியில் உன்னால் பிரயாணம் பண்ண. அது மட்டும் அந்த மேயர் அந்த மேயர் ரிப்பனை வெட்டின பிறகு அது இல்லையா நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த மேயரை பின்பற்றினார். நூற்றுக்கணக்கான ஜனங்கள். அது மட்டுமல்ல, பாலத்தை பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடும்படியாக அந்த பாலத்தில் அமைச்சிருந்தா. பாலத்தில் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓட அல்லையா எந்தவித ஜனங்களிடத்துல சிந்தையில எந்தவித சந்தேகமின்றி அந்த பாலத்தில் நடந்தார். பஸ்கள் ஓடின, ஆட்டோஸ் ஓடின, எல்லா வாகனங்களும் ஓடின, நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நடந்தார். ஏனென்றால் அந்த பாலம் அவிதமாக கட்டப்பட்டது. தலைவன் 2 Corinthians 5:17 சீக்கிரம் முடிச்சிடும். 2 Corinthians 5. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கீழ்ப்படிங்க. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி. இயேசு கிறிஸ்து பாலம், அதுதான் பிரிட்ஜ். பாலமாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் என்ன செய்தார்? தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பாலம். அந்த பாலம் மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்க சில வேதனைக்கே செயல் பண்ண முடியாது. பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அவர்தான் பாலம், ஒப்புரவாக்கிட்டார் தேவன். இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை தேவனிடத்தில் கொடுத்தார். இந்த ஊழியம் பிரஜாதிகளுக்கு அவர் தீர்க்கதரிசி அப்போஸ்தலர். இப்போ பிரஜாதிகளில் இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் போற வேண்டும் என்றால் பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் அதான் கிறிஸ்து. பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் கிறிஸ்து, அவர்தான் பாலம். அந்த பாலத்தின் வழியாக தேவனோடு ஒப்புரவாகும். அதே போல பாருங்க, ஒவ்வொரு காலத்திலும் சுவிசேஷகர் தூதர்கள் எழுதி, முதல் சபை 2, 3, 4, 5, 6, 7 ஆக தூதர்கள் எழும்பி அவருடைய செய்தியின் மூலமாக பாலம் தேவனோடு ஒப்புரவாகும். விளக்க நேரம் இல்லை. இப்போ இந்த கடைசி காலத்துல நிலவணிங்க தேவன் முத்திரைகளை திறந்து, முத்திரைகளை படிச்சிங்களா? முதலில் தேடிசி போட்டதுக்கு முன்னால இந்த புஸ்தகம் மணவாட்டிக்கு என்று பிரதிஷ்டை பண்ணணும். அது யாருக்கு? 7 முத்திரைகளாகிய இந்த வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, இது பொதுமக்களுக்கு அல்ல. என்ன பண்ணுது பாருங்க, கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு புஸ்தகம் அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த புஸ்தகம் கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு மட்டும்தான் அர்ப்பணிக்கப்படும். இது பொதுமக்களுக்கு அல்ல, இது கழுவு பூஜைகளுக்கு மட்டும்தான். இது தேவனுடைய செம்மறி ஆடுகளுக்கு மட்டும்தான். இப்போ கவனிங்க, இப்போ கவனிங்க, அந்த 7 முத்திரையோட மகத்துவம் என்ன? அநேக இதை அசட்டை பண்றாங்க, இது குறித்து கேவலமா பேசுறாங்க, இது குறித்து தாறுமாறா பேசுறாங்க, இதை குறித்து தரைக்குறைவா பேசுறாங்க. சில அநேக தெரியும் நமக்கு. ஆனால் இதோ நீங்க கிறிஸ்துவால் கட்டப்பட்டவராகிய பவுல்
அதுல 17வது பேரா 18வது பேரா? 16 17 சாரி 16 கவனிங்க. இப்போ இந்த வார முடிவில் ஒரு கால் ஞாயிறன்று சிறிய புகைப்படத்தை பெரிதாக்கி அதை உங்கள் படம் அதில் படம் தொங்க விட்டிருக்கும் அறிக்கை பலகையில் தொங்கவிட உத்தேசித்துள்ளோம். அறிக்கை பலகை போட போறோம். அந்த சிறு புகைப்படம் தொங்க விடப்பட்டிருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ஊழியம் செய்த ஜமைக்காவில் ஒளிநாடாக்களை அனுப்பினோம். நாங்கள் ஒளிநாடாக்களை உலகம் முழுவதும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். 7 முத்திரைகள் செய்தியை கொண்ட ஒளிநாடாக்கள் ஜமைக்காவின் உட்பிரதேசங்களை அடைந்தன. பாருங்க, மிகவும் உள்ளில் உள்ள பகுதியில் அந்த நீல மலைகளில் குடியிருப்பவர்கள் பழங்குடி மக்கள். இவர்களிடம் ஒரு பழைய ஒலிப்பதிவு கருவி உள்ளது. அதை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். அது பழைய விக்ட்ரோலா ஒலிப்பதிவு கருவி போன்ற ஒன்று. அதை அடிக்கடி இயக்கிவிட வேண்டும். அது நின்றுவிடும். அதை மறுபடியும் யாராவது இயக்கிவிட வேண்டும். இந்த சிறு குழுவினிடம் 6 வோல்ட் பேட்டரியினால் இயங்கும் ஒலிப்பதிவு கருவி இருந்தது. அவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து இன்றிரவு இங்கு உள்ளவர்களின் எண்ணிக்கை அளவிற்கு முத்திரைகளின் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தனர். அந்த செய்தி தான் நினைக்கிறேன். நான் ஒளிநடாவில் பேசிக் கொண்டிருந்த போது அதே அக்கினி ஸ்தம்பம் அறைக்குள் வருவதை அவர்கள் கவனித்தனர். கவனித்து அது ஒலிப்பதிவு கருவி வைக்கப்பட்டிருந்த இடத்தை அடைந்து அந்த பிளேயர் இருந்ததோ அதன் மேல் நின்றது. 7 முத்திரை மேல. சகோதரிகளை கவனிங்க. 7 முத்திரைகளுக்கு தாறுமாறாக தலைக்குறாக பேசுகிறவர்களே, 7 முத்திரைகள் ஒளிநாடா? இது யார்? நான் பேசல, வேறு யாரும் பேசல, தீர்க்கதரிசி, இந்த காலத்தில் செய்தியாளர் பேசுகிறார். இந்த ஒளிநாடா 7 முத்திரைகள் ஒளிநாடாக போடப்பட்ட பொழுது நீங்கள் காண்கிற அக்னி ஸ்தம்பம் அந்த டேப் பிளேயர் மேல, ரெக்கார்ட் பிளேயர் ஆட்டோவேட்டி அதன் மேல நின்றது. அவர்கள் புகைப்பட கருவியை கொண்டு புகைப்படம் எடுத்தனர். அந்த படம் தான் இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த படம் தொங்கிக் கொண்டிருக்கு. நீங்கள் நன்றாய் காண்பதற்கென நீங்க எல்லாம் கண்ணு திறந்து பார்க்க அதை பெரிதாக்கி அறிக்கை பலகையை தொங்கவிட போகிறோம். அல்லேலூயா. இதான் 7 முத்திரையுடைய மகத்துவம். 7 முத்திரை குறித்து அநேக பேர் நாங்க பேசுறாங்க. ஆனா இந்த மகத்துவத்தை பாரு. ஒரு தீர்க்கு சொல்றாரு, இந்த 7 முத்திரை ஒளிநாடா ஜனங்களுக்கு ஒன்றாக கூடி கேட்ட பொழுது இதே அக்னி ஸ்தம்பம் மேல நின்றுது. பிரதர் தீர்க்கு சொல்றாரு, கவனிங்க. அவன் தம்முடைய வார்த்தை அது கிரியை செய்யும்படியாய் கவனிக்கிறா. கவனிங்க, யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? இதை கடுமையாக விமர்சனத்துக்கு அல்ல, இதை குறித்த தேவதூஷம் சொல்லுவனுக்கு அல்ல. தீர்க்கு சொல்றார், இஸ் எலெக்டட் டு தோஸ் தட் இஸ் சென்ட் டு see it. இதை காணும்படியாய் தேவன் தேர்ந்தெடுத்து யாரை அனுப்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிரியை செய்ய. யாருக்கு கிரியை செய்யும்? தேவனால் தேர்ந்தெடுத்து தேவன் அனுப்பி இருக்கிறாரே அவர்களுக்கு தான் தேவனுடைய மகத்துவத்தை காண்பிப்பான். உண்மை பிரதர். அவர் சொல்றாரு, he performs it to those who are sent to see. இதை காணும்படியால் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் காணும்படியால் இது கிரியை செய்யும். அவர்கள் கிரியை செய்யாது. இந்த 7 முத்திரைகளை சாறுமாறாக பேசுகிறவர்கள், விமர்சிக்கிறவர்கள், இது குறித்து வேண்டாவது பார்த்து அசட்டை படுக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த வார்த்தை கிரியை செய்யாது. தேவன் தேர்ந்தெடுத்தவர்கள், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள் மட்டுமே தேவன் இந்த வார்த்தை வல்லமை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அல்லேலூயா. பிடிச்சிட நல்லா வணிகம். ஆகவே தேவன் கான்ட்ராக்டர். 4ஆம் முத்திரையில் இந்த 282 டைம் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. 4ஆவது முத்திரை 281 84 தேவன் ஒரு கான்ட்ராக்ட். அல்லேலூயா. ஆகவே திருச்சி நம்முடைய ஊழியம் அது தேவனோடு ஒப்புரவாக்குற ஊழியம். பார்த்தவ 2 Corinthians 5:17-21. ஆகவே அது சிலுவை அண்டை நடத்தி. அல்லேலூயா.
ஏனால் தேவன் ஆதிலேயே சிறந்த முறையை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக இந்த செய்தியை கொடுத்த தேவன் இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய சிறந்த முறையாகிய தீர்க்கதரிசி பிரணாமை அனுப்பி இந்த முத்திரைகளை திறந்து சொல்றாரு. இந்த முத்திரைகள் நல்லவணி முத்திரை படித்தா தெரியும். 104வது முத்திரையில் 384வது படிக்க வேண்டாம், 384வது பேரில் திரும்பி சொல்றால் டு த பெஸ்ட் ஆஃப் மை ரெவலேஷன். இந்த முத்திரைகள் என்னுடைய வெளிப்பாடு சிறந்த. அப்புறம் 5வது முத்திரையில் 457 பாருங்க, டு த பெஸ்ட் ஆஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங் பெஸ்ட். அதில் 7ஆம் முத்திரையில் 45 பாருங்க, த பெஸ்ட் ஐ ஹவ் டன் த பெஸ்ட் வெரி பெஸ்ட். ஆகவே தேவன் சிறந்ததை மிக சிறந்ததை எனக்கு மனவாட்டிக்கு கொடுக்கும். தேவனோடு கூட ஒப்புரவாக 81 படிச்சிங்களா, தேவனோடு கூட ஒப்புரவாக. அல்லேலூயா. அந்த பாருங்க 6 சபையின் காலத்தில் அவர்கள் விசுவாசித்தார்கள், அவர்கள் மரித்து போனாங்க. கிறிஸ்துக்குள்ள நித்திர 6வது பரிமாணத்துக்கு போயிட்டாங்க, யாரும் பரவுக்கு போகவில்லை. ஆனால் இந்த மனவாட்டி இந்த பரிபூர்ண செய்தியை மனவாட்டி பரிபூர்ணமாக கிறிஸ்துக்குள்ள நித்திரையா இருக்கிற அவர்கள் எல்லாரும் இந்த பாலத்தில் ஏறி எல்லாரும் உயிரோடு இருக்கிற மனவாட்டியை நாம் கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்து ஆகிய பாலத்தின் மூலமாக பரலோகத்துக்கு செல்ல நல்லவன். அல்லேலூயா. Perfection. So the bridge to heaven, that's the glory. ஆக ஆதியாகமம் 13:15 பாருங்க, 15:6 பாருங்க. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஏதோ உங்களுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், உங்களுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். தீர்வு காண்பிக்கிறார். ஃப்ரம் எர்த் டு ஹெவன், பூமியில் இருந்து பரலோகத்துக்கு போக இறைச்சல் போகும்படியா தேவன் காண்பித்தார். இதோடு முடிச்சார். தீர்வு சொல்றார். அல்லேலூயா. அந்த பாலம் சாலிட், மிக திடமான பாலம். தீர்வு சொன்னார், திடமான பாலம். அதை கட்ட அந்த கட்டட கலைஞர் மிக முன்னெச்சரிக்கையா சொல்றார். The right precaution had been taken. சரியான முன்னெச்சரிக்கை எடுத்து அந்த மனுஷன், அதாவது மனிதர்கள் நடக்க அவள் என்ன செய்தாங்க, அந்த இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர், அவன் சரியான முன்னெச்சரிக்கை எடுத்து ஒவ்வொன்றையும் சோதித்து 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 அந்த பாலத்தை கட்டினான். சிறந்த பொருள் இதில் போட்டான். அல்லேலூயா. அவன் பணத்தை பற்றி கவலைப்படவில்லை. அல்லேலூயா. சொல்றார், he was thinking about the bridge. எப்பொழுதுமே அந்த பாலத்தையே நினைக்கிறார். அதில் சொல்ல ஒரு மனுஷர்கள் நடக்க அந்த பாலத்தை குறித்து அவ்வளவு அக்கறை கொண்டவனாக இருப்பார். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக சொல்றார், how much more is God concerned about his own children to take precaution that the right thing is. சரியான வார்த்தையை பேசப்படுவேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்து முன்னெச்சரிக்கையா எவ்விதமாக அந்த பிரிட்ஜ் கட்டி அது அவன் ஜனங்கள் நடக்க வண்டிகள் போக அவன் முன்னெச்சரிக்கை அவன் அவ்வளவா செய்திருக்கும் போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக சரியானதை செய்ய முன்னெச்சரிக்கையுடன் மிக அக்கறை கொண்டவரா அதை செய்த தேவன் நான் எவ்வளவா நன்றி சொல்ல. பில்டிங் கிரேட் பிரிட்ஜ். தேவன் ஒரு மகத்தான பாலத்தை கிறிஸ்துவை கட்டி நமக்கு பாலமாய் அமைந்து நாம் தீ சொல்றார் படிக்கணும். தேவனோடு கூட இருக்க இந்த முறையிலிருந்து கிறிஸ்துவாகிய பாலத்தை கடந்து இன்னைக்கு தேவனோடு கூட இருக்க, தேவன் பக்கமாக இருக்க, தேவனுடைய சந்ததியா தேவனுடைய குமார்த்திகளாக இருக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தார பில்டிங் எ கிரேட் பிரிட்ஜ். தேவன் இந்த மகத்தான பாலத்தை கட்டினார். கர்த்தருடைய நாமத்துக்காக ஜெபம். உங்களை அன்பாக நேசிக்கிற ஜீவனை கர்த்தாவே, ஏதோ இந்த பிற்பகலுக்கு இந்த நேரத்துக்கு தேவரே தம்முடைய தீர்க்க மூலமாக பேசின நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாது கிருபை செய்த காசு. இதை கேட்ட ஒவ்வொரு மாதத்துக்கும் ஜீவத்தில் குறை இருந்தால், பலவீனம் இருந்தால், பிரச்சனை இருந்தால், வியாதி இருந்தால், நடுவிலே புயல் எடுத்து கொண்டு இருந்தால், சமாதானம் இல்லாத இருந்தால், சந்தோஷம் இல்லாத இருந்தால், நடுவரை எங்களோட ஒரு பாலத்தை வைத்திருக்கீர்கள்.
சிறந்த பாலம், திடமான பாலம், உறுதியான பாலத்தை ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறது. வார்த்தை பாலம் ஒவ்வொரு மாணவர்களையும் இந்த நேரத்தில் சர்வவியாபியாகி அக்னி சமாகி தேவரே, யார் யார் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவள் மீது இறங்கும்படியார், அவள் தேவையை சந்திக்கும்படியார் சூழ்நிலையை மாற்றி ஆண்டவரை அவள் தைரியம் கொள்ள, அவள் பலம் கொள்ள, அவள் திடம் கொள்ள, எழுந்து போன சந்தோஷம், எழுந்து போன சமாதானம், எழுந்து போன பலம் எல்லாம் திரும்ப அளிக்கப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய உயிர்த்தெழுந்த நாமத்தின் நாமத்தின் மகிமைக்கு ஆட்சி.